அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள்ல சீலிங் இடிஞ்சு விடுறது, செவுத்துல இருக்க பூசு இடிஞ்சு விடுறது, இதனால கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் காயப்படுறது அப்படிங்கிற செய்தியை நம்ம திரும்ப திரும்ப கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கே நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கட்டடத்தை ஓபன் பண்ணி வச்சிருப்பாரு. வீடியோ கால் மூலம் ஓபன் பண்ண ஒரே வாரத்துல இடிஞ்சு விடுறது, பேந்து விடுறதுன்னு எல்லாமே நடக்கும். என்ன காரணம்ப்பா அப்படின்னா, நம்ம திராவிட மாடல் அரசு வந்து அரசு பள்ளி கட்டிடங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அவ்வளவுதான். அதோடைய தரத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவ்வளவுதான். இங்க படிக்கிற மாணவர்களுக்கு இந்த கட்டணம் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இங்க என்ன பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைய அரசு ஸ்கூல்ல படிக்க போது, ஏதோ முடியாதுதானே படிக்குது அப்படின்னு கட்டடத்தையும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு கட்டி போடுறதுதான். ஏற்கனவே எந்த அப்பா அம்மாவும் அரசு பள்ளிகளில் தங்களுடைய பிள்ளைய சேர்க்கறது கிடையாது. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஈக்குவலா நம்மளுடைய குழந்தை வந்து படிக்க முடியல, மார்க் எடுக்க முடியல, லைஃப்ல பெரிய இடத்துக்கு போக முடியல அப்படின்னு ஏற்கனவே எல்லா அப்பா அம்மாவும் தங்களுடைய பிள்ளைகளை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. நேத்தி திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு 7வது படிக்கிற சிறுவன் அந்த பள்ளியோட சுற்று சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்து போயிருக்காங்க. இதுவரைக்கும் காயப்பட்டாங்க. வகுப்பறையில பாடம் படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் காயப்பட்டாங்க, இல்ல பாடம் நடத்திட்டு இருந்த டீச்சர் மேல இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை தான் நாம கேள்விப்பட்டு இருந்தோம். பட் நேத்தி ஒரு 7வது படிக்கக்கூடிய சிறுவன் இறந்து போயிருக்கான். அரசு உயர்நிலை பள்ளியில இந்த சம்பவம் நடந்திருக்கு. நேத்தி லஞ்சு உட்காந்து அந்த மாணவன் வந்து வழக்கம் போல சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த சுற்றுச்சுவர் வந்து முழுசா இடிஞ்சு அந்த மாணவன் மேல அந்த இடத்த மட்டும் பேந்து விழல, அந்த சுற்றுச்சுவரே முழுசா பேந்து விழுந்துருச்சு. சோ பேந்து விழுந்தது அந்த மாணவன் மேல விழுந்ததுனால அந்த மாணவன் சம்பவ இடத்திலேயே அதே இடத்த இறந்து போயிட்டான். இதுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு என்ன பதில் சொல்லும், என்ன சப்பக்கட்டு கட்டும், என்னத்துக்காக இடிஞ்சு விழுந்தது அப்படின்னு என்ன பொய்ய சொல்லும் அப்படின்னு தெரியல. அந்த இடத்த அந்த ஒரு மாணவன் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அந்த ஒரு மாணவன் இறந்து போயிருக்கான். அதே இடத்த நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. ஒரு ஸ்கூல் கட்டடத்தை குவாலிட்டியா கட்டுறதுல இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை? ஸ்கூல் கட்டடத்துல கூட சொரண்டி அதுல இருந்து ஊழல் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமையில இந்த திமுக அரசு இருக்கா, இல்ல திமுக அரசியல்வாதிகள் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. இத மாதிரி சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா யாராவது 1-2 பிள்ளைகள் வந்து இப்ப அரசு பள்ளியில படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் இப்ப வர அகாடமிக் இயர்ல வந்து எனக்கு அரசு பள்ளியே வேணாண்டா, நீங்க வந்து சரியா சொல்லி கொடுக்கலனாலும் எங்களால காசு கட்ட முடியல அப்படின்னு பரவாயில்லன்னு நினைச்சு அரசு பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க ஸ்கூலுக்கு வர வச்சு கொன்னு அனுப்புறீங்க அப்படின்னா நாங்க எப்படா எங்க பிள்ளைய அரசு பள்ளியில சேர்ப்போம் அப்படின்னு முடியாத அப்பா அம்மா கூட இந்த சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த அரசு பள்ளிக்கு ஒரு கும்பிடு அப்படிங்கிறத போட்டுட்டு தனியார் பள்ளிக்கு மாறிடுவாங்க. ஒருவேளை திட்டமிட்டு தான் இது அரசு பண்ணுதோ என்னமோ தெரியல. இத மாதிரி கட்டணம் இடிஞ்சு விழுது, அரசு பள்ளி கட்டணம் இடிஞ்சு விழுது, பேந்து விழுது, காயப்படுறாங்க அப்படிங்கிற செய்திலாம் வெளியில பரவுச்சு அப்படின்னா யாரும் அரசு பள்ளியில சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு திட்டமிட்டு தான் இந்த அரசு பண்ணுதோ என்னமோ தெரியல. ஏற்கனவே பல ஆயிரம் பள்ளிகளை தமிழ்நாடு முழுக்க மூடியாச்சு, எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு வந்து தாரவாரத்தை கொடுத்தாச்சு. இப்போ ஒரு உயிரும் போயிருக்கு. இதுக்கு எம்.கே. ஸ்டாலின் என்ன பேசுவாரு, திமுக என்ன பேசும், அந்த இழப்பை எப்படி அந்த அப்பா அம்மாவுக்கு சரி செய்யும் அப்படின்னு தெரியல. காலையில சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. 7வது படிக்கிற மாணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 7வது வரைக்கும் அந்த அப்பா அம்மா அந்த சிறுவனை வளர்த்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. காலையில சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சுட்டு மதியம் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி கேள்விப்படுறப்போ அந்த அப்பா அம்மாவோட துயரம் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. பட் என்ன பதில் சொல்றாரு ஸ்டாலின், அடுத்து ஏதாவது இனிமேலாவது ஏதாவது திருந்துறாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். பொதுவாகவே இந்த அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திமுக எப்பொழுதுமே முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுத்ததே கிடையாதுங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இருக்கிற அரசு பள்ளியெல்லாம் இழுத்து மூடிடணும், தனியார்கிட்ட வர்றதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இதை பாருங்க உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு இத்தனை பள்ளியை மூடிட்டோம், இவ்வளவு சம்பவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு வயிற்றை நிரப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வயிறு, இத்தனை பேரை கொன்னு இவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணி என்னத்தை பண்ண போறாங்க அப்படின்னே தெரியல. இப்போ திமுக வந்து ஒரு எரிச்சல் ஏத்துற மாதிரி எரிச்சல் மூட்டுற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு விட்டுருக்காங்க. 10 லட்சம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வர இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல இந்த அறிவிப்பு அப்படிங்கறத வெளியிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன வேகம் வருது அப்படின்னா, ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் தொடங்கி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய +1 +2 மாணவர்களுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கக்கூடிய +1 +2 மாணவர்களுக்கு
இது போக அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை 2013 தொடங்கி வச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்தது. 2019 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதிமுக. 2020 அவங்களால கொடுக்க முடியல, ஏன்னா கொரோனா பாதிப்பு, பள்ளி கல்லூரி எல்லாத்தையும் மூணுனால 2020 அவங்க கொடுக்கல. ஆனா அந்த 7-8 வருஷத்துல அதிமுக மொத்தம் 52 லட்சம் மாணவர்களுக்கு அந்த லேப்டாப் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. திமுக 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. என்ன பண்ணிருக்கணும்? இந்த திட்டத்தால மாணவர்கள் வந்து பயன்பெறாங்க, அவங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது அப்டேட் ஆகுது. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த லேப்டாப் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு 2021 ஆட்சிக்கு வந்த உடனே திமுக அதை செஞ்சிருக்கணும்ல, செய்யவே இல்லைங்க. அவ்வளவு மாணவர்கள் பயன்பெறாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு திமுகவுக்கு தெரியும். ஆனா இது வந்து அதிமுக தொடங்கின திட்டம். அதை வந்து நாம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நாம செஞ்சாலும் அந்த பேர் புகழ் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு வஞ்சகம் பிடிச்ச காழ்ப்புணர்ச்சி பிடிச்ச எண்ணத்தால அந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தையே செய்யாம இருந்தாங்க மாணவர்கள். அது வரைக்கும் லேப்டாப் வாங்கி படிச்சிருந்த மாணவர்கள் லேப்டாப் இல்லாம போனாங்க. 4.5 வருஷமா அந்த லேப்டாப்பை பத்தி அதிமுக தரப்புல இருந்து நீங்க எங்களை பழி வாங்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை பழி வாங்குறீங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பழி வாங்குறீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா இந்த லேப்டாப் திட்டத்தை மட்டுமாவது செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து கேட்டாங்க. பட் திமுக அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க தொடங்கின திட்டம் நாங்க என்னத்துக்கு பண்ணோம், நீங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவீங்க, நாங்க லேப்டாப் கொடுத்தாலும் இதை ஆரம்பிச்சு வச்சது அம்மா, அதை ஃபாலோ பண்ணி வந்தது அதிமுக, ஆனா அதை திமுக இப்ப செய்யறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேர் போயிடும், நாங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா இந்த லேப்டாப் திட்டத்தை திமுக செய்யல, அது வந்து அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யாரு கொண்டு போய் சேர்த்தாங்களோ, யாரு அவங்க காதுல சங்கூதுற மாதிரி ஊதுனாங்களோ தெரியல. இந்த திட்டத்தை நீங்க நிறுத்தினதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு 2026ன்னு யாரு சொன்னாங்களோ தெரியல. இப்போ இந்த தேர்தல் நடக்க போற இன்னும் 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 10 லட்சம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கொடுப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா இத மாதிரி சும்மா சொல்லிட்டு ஏமாத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு புதுசு கிடையாது இல்ல. நமக்கு இதுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏதோ தேர்தலுக்காவது இத மாதிரி அறிவிச்சிருக்காங்க, சரி கொடுத்தா சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா பள்ளி மாணவர்களுக்கு ஏன் திமுக கொடுக்கல? ஏன் அப்படின்னா இங்கதான் நம்ம திராவிட மூலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா வந்து இப்ப 2026 தேர்தலுக்கு ஓட்டு போட போறாங்க, இன்னும் இருக்கிறது 3 மாசம், அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு இந்த ஓட்டு அரசியலை மைண்ட்ல வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்து, ஓட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்து, ஓட்டு இல்லை அப்படின்னு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்காத இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் திமுகவுக்கு பெரிய பேக் ஃபயரா தான் போய் முடியும். யாரோ இந்த ஐடியாவை கொடுத்திருக்காங்க, பட் அந்த ஐடியா என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? என்னத்துக்காக நரி வந்து நடு ஊர்ல ஊழ விடுது அப்படின்னு நமக்கு தெரியாதா?